විදේශ විනිමය අනුපාතය යම් ප්‍රමාණයකට தற்போது வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் ஓரளவுக்கு அதிகரித்து வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். இதனை ஒரு கோட்பாடு போன்று கூற முயற்சிக்கின்றார்கள். 2022ஆம் ஆண்டில் கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் இந்த மாற்று விகிதம் 370 தண்டிருந்தது. இதோ பொருளாதாரம் வீழ்ச்சியடைகின்றது, இதோ வீழ்ச்சிகளுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன, அரசாங்கம் கவிழ்கின்றது, எனவே அரசாங்கம் வீட்டுக்கு போக தயாராகுங்கள், எதிர்க்கட்சிகளாக நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கின்றோம் என்று ஒரு கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த கனவை அல்லது உங்களுடைய அந்த வாதத்தை முன்வைப்பதில் தவறில்லை. ஆனால் நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். 2022ஆம் ஆண்டில் டாலரின் பெறுமதி 370க்கு சென்றதாலோ அல்லது வெளிநாட்டு நாணய மாற்று விகிதத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலோ அரசாங்கம் வீழ்ச்சியடையவில்லை. பொருளாதார ரீதியாக அரசாங்கம் அனைத்தையும் வீழ்த்தி தவறான தீர்மானங்களை எடுத்து அரசாங்கத்தின் நிதி நிர்வாகத்தை சரியாக செய்யாததன் காரணமாகவே அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. தவறான கொள்கைகள், தவறான முகாமைத்துவம் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து பொருளாதாரத்தை முடக்கி இறக்குமதிகள் அனைத்தையும் தடை செய்து கடன்கள் செலுத்தாமல் கையிருப்பு தொகையை பாதுகாப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சேமித்து வைத்ததன் விளைவாகவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அந்த அளவுக்கு அதிகரித்தது. எனவே வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் அதிகரிப்பதால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகின்றது என்பதற்கு இங்கு எந்த ஒரு தர்க்கமும் அல்லது தொடர்பும் கிடையாது. வெளிநாட்டு நாணய மாற்று விகித அதிகரிப்பினை நாம் முகாமைத்துவம் செய்ய வேண்டியுள்ளது. மேலும் இந்த ஏற்ற இறக்கங்களின் விளைவாக பல்வேறு சாதக பாதக நிலைமைகள் ஏற்படுகின்றன. தேவையற்ற சட்டத்திட்டங்களை விதித்து இதனை கட்டுப்படுத்த முயன்றால் பொருளாதாரம் சுருக்கமடையும். எங்களுடைய வழிமுறை என்பது பொருளாதாரத்தை சுருக்கி முடக்கிவிட்டு அதற்கு தீர்வு காண்பதல்ல. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளாதாரத்துக்குள்ளே இந்த உத்திகளை கையாள வேண்டும். இங்கு தேக்க வீதம் அல்லது பொருளாதார தேக்கம் எதுவும் இல்லை. பொருளாதாரம் ஓரிடத்தில் முடங்கவில்லை, அது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் பொருளாதாரத்தை நிறுத்தாமல் இது இயங்கிக் கொண்டிருக்கும் போதே இந்த அனைத்து உத்திகளையும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். அதே போன்று பணவீக்கத்தை நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளோம். வெளிநாட்டு நாணய மாற்று வீதத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது இறக்குமதி பொருட்களின் விலைகள் உயர்ந்து ஓரளவு பணவீக்க அழுத்தம் ஏற்படும் என்பதனை நாங்கள் ஒப்புக்கொள்கின்றோம். இங்கு முக்கியமானது என்னவென்றால் அந்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியுமா என்பதுதான். ஆம், அதை கட்டுப்படுத்த முடியும். எங்களது மாறுபட்ட பணவீக்க கட்டுப்பாட்டு கட்டமைப்புக்குள் அது தற்போதும் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதனை எங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்புகின்றோம். மேலும் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதமானது உள்நாட்டு காரணியால் அல்லாமல் வெளிநாட்டு காரணி ஒன்றின் காரணமாகவே வீழ்ச்சி அடைவது பொருளாதார வளர்ச்சிக்கோ அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கோ வழிவகுக்காது. அதற்கு சிறந்த 2 உதாரணங்கள் இந்தியாவும் இந்தோனேஷியாவும். இந்திய வரலாற்றில் அவர்களின் உள்நாட்டு நாணயம் அதிகளவில் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால் அவர்களின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 6.5 பேணப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய நாணயமும் வரலாற்றில் மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஆனால் அவர்கள் 7% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளனர். பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள ஒரு காரணியினால் வெளிநாட்டு நாணய மாற்று விகிதம் மாற்றம் அடைந்தாலும் அதனால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதனை இந்த உண்மைகள் எடுத்துக்காட்டுகின்றன. இந்த வருடத்துக்குள் வெளிநாட்டு நாணயங்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பணப்பரிமாற்றத்துக்கு மேலதிகமாக சர்வதேச நாணய நிதியம் எதிர்வரும் 27ஆம் தேதி அதன் நிர்வாக இயக்குனர் அதன் நிர்வாக பணிப்பாளர் சபையிடமிருந்து $700 மில்லியன் கிடைக்கும் என்று நாம் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் $480 மில்லியன் வரை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. உலக வங்கியிடமிருந்து $150 மில்லியன் அதன் இணை நிறுவனமிடமிருந்து $50 மில்லியன் கிடைக்க உள்ளன. இந்த நிலைமையின் கீழ் இந்த நிதியை கையாள்வதில் எமக்கு எந்த ஒரு சிக்கலும் உருவாகாது.